ஏன் தலையை பூச்சினா அடி அடி வச்சுருக்கிறாங்க விடுங்க படம் பார்க்குறது ஒரு டைம் பார்க்கலாம் ப்ரோ பெருசாக. ஏன் தலையை பூச்சினா அடி அடி வச்சுருக்கிறாங்க விடுங்க படம் பார்க்க அன்றது மிஸ் ஆயிட்டாரு தலையை மிஸ் ஆயிட்டாரு விடுண்ணா இல்லைண்ணா ஹாலிவுட் சினிமா அது ஒரு இங்கிலீஷ் தான் போயிட்டு படமே தெரில சில நல்லா இருக்கு ப்ரோ, வித்தியாசமாக இருக்கு. அவர் சொன்ன மாதிரி மாஸ் சீன்ஸ்லாம் இல்லை, ஓகே டீசெண்டாக இருக்கு, ரொம்ப ஆகாவோ இல்லை, டீசெண்ட் வாட்ச் தான் ப்ரோ. பெருசாக எதிர்பாராமாங்க, டீசெண்டாக இருக்கும். ஸ்க்ரீன் பிளே ஸ்க்ரீன் பிளே கொஞ்சம் லேகாக இருந்துச்சு ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லேகாக இருந்துச்சு. ஓகே ஓகே ஒன் டைம் வாட்ச். அது அந்த சேனல் தான் இருக்கும்னு தெரியும், இருந்தாலுமே ஸ்க்ரீன் பிளேல ரொம்ப ப்ரெடிக்டபுளாக இருந்துச்சு செகண்ட் ஹாஃப். அது பிரேக் டவுனு அப்புறம் இன்னொரு இங்கிலீஷ் படத்தோட இதுதான் அப்படியே அந்த ஒன்லைன் எடுத்திருக்காங்க. ஸ்க்ரீன் பிளே மட்டும்தான் வருது, ஒரு டைம் பார்க்கலாம் ப்ரோ பெருசாக. சொல்லப்போனால் எப்போ பார்த்தாலும் அடிதடி இல்லாமல் அஜித்தை ரொம்ப மாதம் இல்லாமல் கிளாசிக்காக சூப்பராக காட்டியிருக்காங்க. நல்லா அந்த டைலாக் டெரிவி எல்லாம் சாஃப்டாக நல்லா போய்கிட்டு இருக்கு. ஃபேன்ஸ் சாட்டிஸ்ஃபைடு தான். ஏன்னா தலைவரை பார்க்குறது 2 வருஷம் கழிச்சு அதுவே பெரிய விஷயம். ரெண்டாவது நடனா நாங்கள் எதிர்பார்த்த இதில் இல்லாமல் ரொம்ப சாஃப்டாக கொடுத்துருக்காங்க. மியூசிக் புரியுதுங்க, பட் ஆனால் அந்த காதல் கோட்டை அது மாதிரி இது நம்ம ரொம்ப மிஸ் பண்ணுறோம்ல தலைவரை. அது மாதிரி தான் ரொம்ப நாள் கழிச்சு தலையை வந்து அந்த லவ் மூடில் பார்க்கறது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரெண்டாவது விஷயம் மியூசிக் வந்து அப்படி இப்படி சொன்னாங்க, அந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி மெலோடியாக சூப்பராக இருக்குது, அருமையாக கூட்டின்னு போயிட்டு அப்படியே சாஃப்டாக. அதுக்கடுத்த கேமராமேன் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. இல்லை படம் எப்படின்னா அப்படியே அது ஒரு ஃபேஸாக பண்ணியிருப்பாங்க, அது அழகாக அப்படியே கொண்டு போயிருப்பாங்க, அது ஆரம்பித்து அப்படியே கொண்டு போயிட்டு அதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. அது பிடிக்கும் கண்டிப்பாக ஜென்ரலாக. அதாவது ஒரு ஒரு மலையாள மூவி அந்த மாதிரி மூவி மாதிரி அது ஸ்லோவாக ஆரம்பிக்கும். பட் ஆனால் மலையாள மூவி பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், கண்டென்ட்டாக இருக்கும், நல்லா ஒரு இதுவாக இருக்கும்ல, அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க படம் கண்டிப்பாக. ஆமாம், ஒரு இன்டர்வல் ஒரு டெஸ்ட் இருக்கும், இதில் ஒரு டெஸ்ட் இருக்கும், நல்லா பண்ணியிருக்காங்க. இல்லை இப்போ அதாவது இது எப்படின்னா, இப்போ நம்ம வந்து எல்லா படத்துலையுமே வந்து ஒரு மாஸ் ஸ்பாட் இருக்கணும், ஒரு இது இருக்கணும் அப்படின்னு நம்ம இது பண்ணக்கூடாது. மகிழ் வந்து ஒரு 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 உதாரணத்துக்கு ஒரு படம்னா ஒரு கார் ஃபைட் ஒன்று நடக்கும், ஒரு கேமரா ஆங்கிள்லாம் வச்சுருப்பாங்க, பயங்கரமாக இருக்கும். அது ரொம்ப இதுவாக பண்ணியிருக்காங்க, நல்லா ஹாலிவுட் ஸ்டைலுக்கு நல்லாவே எடுத்துகிட்டு வந்து பண்ணியிருக்காங்க. அது பார்த்தா நல்லாயிருக்கும். படம் வந்து யாரும் குறை சொல்கிற மாதிரிலாம் கிடையாது, தாராளமாக வந்து பார்க்கலாம். கோலிவுட்டே மிஞ்சிருங்க ஆக்டிங்கு, தலை ஆக்டிங் மட்டும்தான். தலையும் வந்து இவர் நம்ம அர்ஜுன் சார் காம்போ வேறு லெவலுங்க. த்ரிஷா மேம் கிழிச்சிட்டாங்க, பயங்கரமான ஆக்டிங்கு. 200 ரூபாய் இல்லை, 1000 2000 5000 10,000 வச்சா கூட தாராளமாக வந்து பார்க்கலாம். எல்லாரும் வந்து குடும்பத்தோடு பார்க்கலாங்க, நல்ல ஒரு படம், குடும்பத்தோடு பார்க்கலாம். சூப்பர் ஆக்டிங். அப்படி கிடையவே கிடையாதுங்க. அஜித் மாஸ் வந்து எப்பவுமே இருக்கும். இன்னொரு 10 வருஷம் போனால் கூட அவர் வந்து படத்தில் நடிக்கலைன்னா கூட அஜித் மாசு குறையாதுங்க. எதுக்குங்க அந்த மாதிரிலாம் யாரும் வந்து வதந்தியை கலப்ப வேண்டாம். தரமான நடிகர், அழகான நடிகர், சூப்பராக நடிச்சிருக்காரு. திரையில் மட்டும்தான் அவரை பார்க்க முடியும். ஹேட்டர்ஸுக்கெல்லாம் நான் ஒன்றே ஒன்று தான் சொல்கிறேன், நேரில் வந்து பாருங்கள், படத்தை பார்த்துட்டு நீங்கள் என்ன கமெண்ட் சொன்னால் சொல்லுங்கள். ஆனால் நீங்கள் கமெண்ட் சொல்கிற அளவுக்கு வராது, படம் தரமாக இருக்குது. எல்லாம் ஒரே ஒரு ஆள் அஜித் குமாருக்கு மட்டும்தான். ஆமாம், எங்களுக்கு வந்து ஒரே ஒரு மனசு கஷ்டம் தாங்க. அல்டிமேட் ஸ்டார் அஜித் குமாருக்கு பதில் பத்மபூஷன் அஜித் குமார்னு டைட்டில் வந்துச்சுங்க, அது இன்னும் ஹாப்பியாக இருந்துருங்க. அவர் ஒரு ஆளுக்கு மட்டும்தான் அந்த டைட்டில் கரெக்டாக இருக்குது. தரமான ஆக்டிங். ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு அனிருத் ரவிச்சந்திரன், நல்ல மியூசிக்கு, சரௌண்டிங் பிஜிஎம் எல்லாம் அதெல்லாம் எல்லாத்தையும் பீட் பண்ணுறேங்க. இன்னைக்கு ஒரு நாள் கலெக்ஷன் மட்டும் பாருங்க, தமிழ்நாடே தத்தளிக்க போகுது. தலைக்கு ஒரு ஆள் மட்டும்தான், கடவுளே அஜித்தே கடவுளே. மூவி வந்து அதான் தலை ஃபேன்ஸுக்கு செம்ம ட்ரீட்டு. நாங்கள்லாம் வந்துட்டு தமிழ்நாட்டில் வந்துட்டு 9 o'clock தான் ஷோ, 6 மணிக்கெலாம் ஷோங்கிறதுக்காக தான் இங்கே வந்திருக்கோம். ஆந்திரா வந்து பார்க்குறோம். படம் எங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு ஒரு வாட்டி பார்க்கலாம். இட்ஸ் என்ன சொல்கிறது, எதனாலன்னா படம் வந்துட்டு இட்ஸ் நாட் அண்ட் கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்லாம் கிடையாது. சொல்கிறேன் அவள் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. ஏன்னா லவ் பாண்டிங், டைவர்ஸு எக்கச்சக்கமாக இருக்குது. அவெல்லாம் வந்து இதை பார்த்தான்னா நான் ஏன்டா இதை தப்பு பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டோரியை கொடுத்ததுக்கு மகிழ்ச்சி மாரி நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன். அதை அஜித் சார் அக்செப்ட் பண்ணதுக்கு நான் நன்றி சொல்கிறேன். நான் ஜென்ரல் ஆடியன்ஸாக தான் சொல்கிறேன். அஜித் ஃபேனை நான் சொல்கிறேன்னா எனக்கு வந்து இன்னும் ஒரு ஃபைட்டு, ஒரு ஆக்ஷனு, இன்னும் எனக்கு த்ரில்லரை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். ஆனால் நான் ஜென்ரல் ஆடியன்ஸாக
இந்த ஸ்டோரியை எடுத்து மகிழ் திருமேனி சொன்னதுக்கும் அஜித் சார் நடிச்சதுக்கும் நான் தேங்க் பண்றேன். ஆக்சுவலாக எல்லாம் எப்பவுமே லாங் டிஸ்டன்ஸ் வரும்போது அந்த ஹைப் இருக்கும். ஆனால் இதை சாட்டிஸ்ஃபை பண்ணலன்னு சொல்ல முடியாது. இது வந்து பெஸ்ட் மூவி. கரெக்ட். சாட்டிஸ்ஃபை பண்ணாரான்னா ஃபேன்ஸை பண்ணாரு ஓகேன்னு தான் சொல்ல முடியும். இல்லை அவர் 10 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தா கூட சாட்டிஸ்ஃபை தான் இருக்கும். தலையோட படம் 10 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தா கூட சாட்டிஸ்ஃபை தான் இருக்கும். ஆமாம், இப்போ இருக்கிற ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளே அவங்க வந்து வேறு ஒருத்தவங்களோட போகிறாங்க. ஆனால் இவர் அதெல்லாம் கேர் பண்ண முட்டு கொடுக்குறாரு. இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு ஒரு சிறந்த படம், நல்ல படம் அது. புரியல. பாக்ஸ் ஆஃபீஸ்ன்றது முக்கியம் இல்லை பிரதர். ஒரு படத்துக்கு தேவையான பாக்ஸ் ஆஃபீஸ்லாம் இல்லை, கதையும் அவரோட நடிப்பு நல்லா இருந்தால் போதும், படம் எவ்வளோலாம் ஓடும். நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் ஸ்லோவாக இருந்துச்சு. ஓகே. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோ, செகண்ட் ஹாஃப் அங்கங்கே கொஞ்சம் ஸ்லோ இருந்துச்சு. ஓகே தான், நல்லா இருக்கு. ஒரு வாட்டி பார்க்கலாம். நல்லா இருக்கு, பார்க்கலாம். நல்லா இருக்கு படம். அஜித்தை வந்து 3 பரிமாணத்தில் காட்டியிருக்காங்க. அவர் த்ரிஷா அவங்களோட கோஆர்டினேட் நல்லா இருக்கு. கடைசியாக சஸ்பென்ஸும் சூப்பராக வச்சுருக்காங்க. படம் பார்க்கலாம், கண்டிப்பாக நல்லா பார்க்கலாம். ஒரு சீக்வன்ஸாக நல்லா போகுது படம். கண்டிப்பாக இருக்குதுங்க, அங்கங்கே மாஸ் மூமெண்ட்ஸும் இருக்குது. பட் வந்து அவர் டைரக்டர் சொன்ன போல் அவருடைய பாணியில் வந்து எடுத்துகிட்டு போயிருக்காரு ஸ்டோரி. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு ப்ரோ. அதுக்கான ஒர்த்து இருக்குது. ஓகேங்களா, பார்க்கலாம். ஆக்ஷன் தான் ப்ரோ. ஓகேங்களா, ஆக்ஷன் தான் இருக்குது. ஓகேங்களா, இல்லை தலை தான் அதிக ரோல். ஓகேங்களா, வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க. கண்டிப்பாக கொடுக்கும். காதல் மன்னனா அஜித் தான். கடவுளே அஜித். ஃபைட் சீன் பயங்கரமா இருக்குது. படம் சூப்பர் தலை, செம்மையாக இருக்குது. ஹாலிவுட் படம் மாதிரி இருக்குது. பாருங்க உள்ள போய். அப்படியெல்லாம் இல்லை தலை, மஜா குரலே போயிடுச்சு பாருங்க. நல்லா சாட்டிஸ்ஃபை. ஹாலிவுட் படம். கடவுளே அஜித், கடவுளே அஜித். எனக்கு பிடிச்சதானே இல்லை, நான் கடவுளை தரிசனம் பார்க்கறதுக்கு வந்தேன். கடவுளை தரிசனம் பார்த்தேன், வேற மாதிரி இருக்கிறாரு. புரியல. தரிசனம் முடிஞ்சிச்சு, தரிசனம் பார்த்தேன். செம்ம வேற மாதிரி இது பாட்டு. புரியல. அடியில் இல்லை, 3 தான் 3 கெட்டப்பில் தான் வந்தார். 5 இல்லை, 3 கெட்டப்பில் தான் தரமா இருந்தாருப்பா. வந்து சமூகமா ஐயோ வேற மாதிரி பண்ணிடுறாரு அவரு. சமூகம் வேற மாதிரி. ஆமா, நீங்க சொல்றது புரியல. அதெல்லாம் இல்லையா, வேற மாதிரிக்கிறாரு தலை, வேற மாதிரி. அவரு தான் கடவுளை தர்ஷன் பார்க்கறது வந்தோம், பார்த்துட்டோம், அவன் தான் முடிஞ்சிச்சு. சொல்ல வார்த்தையே இல்லை, அட்டகாசமாக இது படம். அஜித்தும் ஒன்றா சேர்ந்துக்கிறாங்க மறுபடியும் படத்தில். இது அதோட வேற லெவல் இந்த படம். இன்னும் குட் பை எல்லாம் சொல்ல முடியாது. லாஸ்ட்டு தான்